ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இரத்த விருத்திக்கு ரத்தம் நம்ம உடம்புல நம்ம வேணுங்கிற ரத்தம் இல்லை அப்படின்னா உடம்புல அரிப்பு எடுக்கும். அப்போது நம்ம வீட்டில் கூட பார்த்துருப்போம், இல்லை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கூட பார்த்துருப்போம். 60 வயசு 65 வயசு ஆனால் ரத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். எப்போ பார்த்தாலும் கையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா காலை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை மூஞ்சி சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் அடிக்கடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஏன் சொரியிறாங்க அப்படின்னா, போதிய ரத்தம் உடம்புல இல்லை அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும். அது நமக்கு பார்க்க பாவமாக இருக்கும். நம்ம இது ரூபா செலவு பண்ண வேண்டாம், ஒன்றுமே செலவு பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு. நம்ம வீட்டிலே செம்பருத்தி எல்லார் வீட்லேயும் வளர்க்குறோம். நம்ம வீட்டில் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கும், இல்லைன்னா முன் வீட்டில் இருக்கும், இல்லைன்னா இந்த பக்கம் வீட்டில் இருக்கும், அந்த பக்கம் வீட்டில் எடுத்த வீட்லேயும் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டு 5 பூ தராமலுக்கு இருப்பாங்க. இல்லைன்னா நம்மளே ஒரு கன்று வாங்கி வீட்டில் வளர்க்கலாம். செம்பருத்தி வேர்லேருந்து அந்த கிளைகள்லேருந்து பூ வரைக்கும் அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய பூ செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பார்த்தாலே நமக்கு அழகாக இருக்கும், ரெட் கலரில். இந்த மாதிரி ஒரு 5-6 பூ எடுத்து இந்த மாதிரி அந்த உள்ள மரகந்தன் சொல்லுவாங்களே, நீட்டமாக இருக்குங்களா, அதை கட் பண்ணிடணும். எடுத்துகிட்டு அந்த கீழே உள்ள பச்சை கலர் இருக்குல்ல, அந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணலாம். நான் நிறைய பூ பறித்து காய போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நம்ம எப்போ வேணால் நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம சமையல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு 5-6 பூவை போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ரத்த விருத்திக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது முடி வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். ரெண்டாவது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இந்த பூவோட தன்மை இயற்கையான இயற்கை நம்ம கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இது செம்பருத்தி பூ நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த பூ பார்க்கவும் அழகாக இருக்குது. இரத்த விருத்திக்கு அவ்வளவு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆறின பிறகு வெதுப்பாக இருக்கும்போது நம்ம எடுத்து குடிச்சிடலாம். இது காலையிலலாம் குடிக்கணும், நைட்டு தான் குடிக்கணும், சாப்பிட்ட பிறகு சாப்பிடாமல் குடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இந்த எப்போ வேணால் நீங்கள் குடிக்கலாம். வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை குடிக்கலாம். ரத்தம் மடமடன்னு ஊறி நமக்கு போதுமான ரத்தம் உடம்புல இருந்தாலே இந்த சீக்கு வராது. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஈஸியான மெத்தேடு. நல்லா இருக்குல்ல? நன்றி, வணக்கம்.